அந்தந்த சங்கங்கள் ஆலோசிச்சுகளை அமைப்பை தொடர்ந்து நீங்கள் அமைக்க வேண்டும். அதெல்லாம் நமக்கு கூட்டமைப்பு ஒரு ஃபெடரேஷனாக கூட்டமைப்பாகத்தான் அது செயல்படும். அரசியல் அமைப்பில்லாத ஒரு அமைப்பாக இது செயல்படுகிறது. இது அரசியல் இலக்கான கூட அரசியல் இருக்கக்கூடாது. இந்த ஃபெடரேஷன் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையாகவும் பாரதத்தினுடைய பங்களாதேச கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய மக்களை நம்முடைய 42 இந்த நெருங்கிகளிலே இருக்கின்றவர்களை ஒரு முறையிலிருந்து கொண்டு வருவதற்கான முயற்சி நிகழ்வு நினைவுகள். இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் மாநில அளவில் இந்த கூட்டமைப்பு செயல்படும், மாவட்ட அளவில் கூட்டமைப்பு செயல்படும், ஒன்றிய அளவில் தொகுதி அளவில் இந்த கூட்டணி செயல்படாதவர்கள் சொன்னால் தாராளமான கணக்கு 3-4 மாவட்டங்கள் 4 மாநிலத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் ஆரம்பித்திருக்கிறார்கள், ஒடிசாவில் ஆரம்பித்திருக்கிறார்கள், பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு செய்ய ஒரு மாவட்டம் இல்லையா அறிவித்து 10 நாள் 40 ஏற்படும்போது வீடுகளாக தான் ஆசிரியர்கள் அதனை இந்த ஜாதி வறுமைக்கு இருக்கப்படுகிறார்கள். ஆகவே இதற்கு இந்த மேலையில் இருக்கிற இந்த அலுவலர்கள் போடாது, இங்கே இருக்கிற அலுவலர்கள் போடாது. இன்னும் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த நிகழ்வு நடந்தது. ஆங்காக பொருட்களை கொடுத்து இந்த ஜாதகமான கணக்கெடுப்பில் மருத்துவத்திலே இருக்கிறவர்கள் கணக்கெடுக்கிறார்கள். ஆகவே இது ஒட்டுமொத்தமாக எவ்வளவாக இருந்து இதை எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு ஆலோசனைக்காகத்தான் அத்துணை நிர்வாகிகள் அழைத்திருக்கிறோம். அத்துணை நிர்வாகிகள்